கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் தோழர் ஏகே நம்மளோட இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், நம்ம இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் கோடி மீடியாக்கள் அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். அப்போ ஒரு செய்தி, ஒரு நெறியாளர் ஒரு கேள்வி கேட்பார். ராகுல் அப்படின்னு சொல்லுவா, இவர் ஒன்று சொல்லுவார், கோன் அப்படி ஒரு ஹிந்தியில் சொல்லுவாங்க இல்லையா, யாரு எந்த ராகுல் அப்படின்னு ஒரு சீன் போடுவார் இல்லையா மிஸ்டர் மோடி அவர்கள். அவருக்கு நேருக்கு எதிராக இன்னைக்கு ராகுல் காந்தி கால் மேல கால் போட்டு உட்காந்து கெத்தா ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரே அறையில ராகுல் காந்தி, ஓம் பிர்லா, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாரு. ராகுல் காந்தி பக்கத்துல நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி எம்பி துரை வைகோ அவர்களும் அமர்ந்திருக்கிறார். இந்த ஹோல் செஷனை எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பாஜக மோடியை எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கிறாரு, மக்கள் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இந்த ஹோல் விஷயத்த ஃப்ரம் பப்பு டு எதிர்கட்சி தலைவர் இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்க ஒரு காலத்துல பப்பு அப்படின்னு அவரை கிண்டல் கேலி பண்ணாங்க. அவருடைய கருத்துரையாடல் செய்யாம அவரை உருவ கேலி செய்தார்கள். அவர் பேசுற விஷயங்கள், ஏதாவது அவருடைய புகைப்படங்களை தவறான கண்ணோட்டத்தில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. மாறாக மக்கள் என்ன செய்தார்கள்? அவரை எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு அமர்த்தியிருக்காங்க. சொல்ல போனா நியாயமா இந்த தேர்தல் நடந்திருந்தால் அவர்தான் இந்திய பிரதமராகவும் இருந்திருப்பார். உங்களுக்கு தெரியும், பல புள்ளி விவரங்கள், பல நிபுணர்கள் தமிழகத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. 79 தொகுதிகளில் வாக்கு முறைகேடுகள் நடந்தது. அதுவும் சாயந்தரம் 7 மணிலிருந்து தமிழ்ல பேச ஆரம்பிச்சோம். ஆமா, நம்ம தான் பேசணும். அதை இப்ப மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல, அது 7 மணிக்கு மேல 5 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரிசா, ஆந்திர பிரதேசம், அதாவது இவங்க எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் அதிகமான வாக்கு எண்ணிக்கை காமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இது நடந்திருக்கு, நடக்காம இல்ல. சோ 5 கோடி வாக்குகள் அதிகமா வந்ததால் இன்னைக்கு மோடி அவர்கள் பிரதமர் நம்ம சொல்றோம். அது ஒரு வேளை வந்திருந்தால் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இவர்கள் முன்னாடி அமர்ந்திருப்பார். சோ மக்கள் ரொம்ப தெளிவாதான் ராகுல் காந்தி அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. சோ அவரை பப்பு என்று எள்ளி நகையை ஆடியவர்களே இன்னைக்கு அவர் முன்னாடி உட்காந்துட்டு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது மக்களாட்சியோட ஒரு மாண்பு. அண்ட் சங்கிகள் சொல்லலாம், பாத்தீங்களா நீங்க என்ன பண்ணாலும் உங்களால பிரதமராக முடியலன்னா நீங்களும் ரொம்ப நாள் அந்த பதவியில் இருக்க போவது கிடையாது. ஏன்னா உங்களுடைய நாற்காலி அங்க நிரந்தரம் கிடையாது. அது அதுல 2 கால், அந்த நாற்காலியில 2 கால் வேற வேற நபர்கள் கிட்ட இருக்கு. அது எப்ப வேணாலும் அது தகர்க்கப்படலாம். அதுவும் இந்த பார்லிமெண்ட்ல அவர் இந்த செஷன்ல அவர் பேசுறது பாத்தீங்கன்னா, அவருக்கு நம்ம மதிப்பெண்கள் ஏதாவது கொடுக்கணும்னா, கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆட்கள் கிடையாது. பட் மக்களாகிய ஒரு மக்களுக்காக அவர் என்ன செய்தார் அப்படின்னு ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் நம்ம ரேட் பண்ணணும்னா 100க்கு 110 அந்த மதிப்பெண்ணை கொடுக்கலாம். ஏதோ 110, 100க்கு 110 கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ மெச்சூர். ஃபர்ஸ்ட் அதுல அக்ரெசிவ்னஸ் இருக்கான்னா இருந்தது. எடுத்த உடனே நெய் 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 நான் உங்களை சொல்லல, நரேந்திர மோடியும் அமித்ஷாவையும் சொன்ன, இந்துக்களை நான் சொல்லல அப்படின்னு அங்கேயே அதுக்கு விளக்கம் கொடுத்தது. அதன் பிறகு மெச்சூர்டா பேசணும்னா, நான் வயநாடு பாலிடிக்ஸ், வயநாடு விஷயத்தை நான் அரசியலாக்க விரும்பல. பிரைம் மினிஸ்டர் அதை போய் பார்த்தாருன்னா நிச்சயமா பிரைம் மினிஸ்டரே அதை நேஷனல் டிசாஸ்டரா அவர் கன்சிடர் பண்ணுவாருன்னு இந்த பேசிய மெச்சூரிட்டியாக இருக்கட்டும். அதே போல எங்கெல்லாம் கேள்வி கேட்க வேண்டுமோ, புள்ளி விவரங்கள் ரீதியாக எதெல்லாம் பேச வேண்டுமோ பேசியிருக்கார். ராணுவ எல்லையில என்ன நடந்துட்டு இருக்கு, அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் மணிப்பூருக்கு போறாரு, இது எல்லாமே பாக்குறாரு. சோ இன்னைக்கு அவரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்காரு. மீடியாவே அவருக்கு பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த விதிகள் அவரை கொண்டு போய் அங்க அமர்த்தி இருக்கு. சோ அவங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, என்ன மாப்பிள்ள இவனை வேற நம்ம ரொம்ப பேசணும், எதிர்க்க உட்காந்துருக்கான், கூட வைகோ பையனை கூட்டு உட்காந்துருக்கான் அப்படின்ற அளவுக்கு தான் பேச்சு போயிருக்கோம். நேத்தெல்லாம் இந்த ஒரு புகைப்படம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருந்தது. அது அவங்க அவனுக்கு அந்த விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொல்லுவார்ல, அவனுங்களை பாரு, முகத்தை பாரு, எவ்வளவு சிரிப்பா இருக்கு பாரு அப்படின்னு ராகுல் துரை, ஐ மீன் வைகோவுடைய மகன் துரை வைகோ தானே? துரை வைகோ அவர்கிட்ட சொல்றாரு, பாடுறா அவங்களை பாரு எவ்வளவு சிரிப்பா இருக்கு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த விஷயம்லாம் ரொம்ப பேச பொருளா இருந்தது.
நிச்சயமா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ தோழர், இந்த பார்லிமென்ட் செஷன்ல நிறைய இந்த அரசோடைய ப்ரொபோசல்ஸ் எல்லாமே வந்து நிறைவேற்றப்படாமலே இருக்கு. அப்படியே வந்தாலும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. அது உதாரணமா சொல்லப் போனா பட்ஜெட். இந்த ம். பட்ஜெட் வந்து முன்பு எந்த முறையும் இல்லாத அளவுக்கு ஒரு எ மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு குரல வந்து இந்த பட்ஜெட் வந்து பெற்றது. அது பெற்றதன் விளைவு சில புரோவிஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து ரீவிசிட் பண்ணி அத மாற்றி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணமா சொல்லப்போனா இந்த கேப்பிட்டல் ம். கெயின்ஸ், அந்த இண்டெக்ஸேஷன் இந்த விஷயங்களை வந்து திரும்ப பெறுவதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அது வந்து பழைய முறையே வந்து வைத்துவிட்டு இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷனே குடுத்துட்டு, இந்த 2த்துல எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அத நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு வந்து அவங்க நகர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இது பத்தின விரிவான தகவல்கள் வந்து அது ஒன்ஸ் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும். சோ அதுவே வந்து ஒரு 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 நல்ல ஒரு சிக்னலா தான் நான் பார்க்குறேன். என்னன்னா, நீங்க போன முறை மாதிரியோ, இல்ல அதுக்கு முந்தின மாதிரியோ மோடி 1.0, 2.0 போல மோடி 3.0ல உங்களால செயல்பட முடியாது. உங்ககிட்ட மெஜாரிட்டி ம். கிடையாது. நீங்கள் அடிபணிந்து தான் ஆக வேண்டும். உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, எதிர்க்கட்சிகளுக்கும் சரி, மக்களுக்கும் சரி. ஏன்னா ம். எதிர்க்கட்சிகள்னு வரும்போது மக்கள் அவங்களுக்கும் வந்து ஈக்குவல் மேண்டேட்ட குடுத்துருக்காங்க. அதனால ஜாயிண்ட் இப்போ இந்த வாக்ஸ் போர்டு விஷயங்கள எடுத்துக்கோங்க. அது வந்து ம். ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டி செஷனுக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஆனா போன மோடி 2.0ல ஜேபிசி வந்து எத்தனையோ விஷயத்துக்கு கேட்டாங்க. அது எதுக்குமே அவங்க வந்து அடிபணியல. ஆனா இன்னைக்கு அவங்க அடிபணிய வேண்டிய ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. காரணம் என்னன்னா, போதிய அளவு அவங்களுக்கு ராஜ்யசபாலயும் அவங்க வந்து மெஜாரிட்டி இழந்து விட்டார்கள். லோக்சபாலயும் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்ன்மென்ட் தான் நடந்துட்டு இருக்கு. சோ ஒரு மைனாரிட்டி கவர்ன்மென்ட்ல மோடியால தன்னுடைய எம்பிய அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. அவர் ஏதாவது ஒண்ணு ம். பேசிட்டு போனாலும், இப்போ எப்படி இருக்குன்னா, குஜராத் எம்பிஸ், மகாராஷ்டிரா எம்பிஸ், ஆந்திரா எம்பிஸ், சவுத் எம்பிஸ் இந்த மாரி தனித்தனியா பிரிஞ்சு இருக்காங்க. ம். அங்கங்க ஒரு தலைவர் இருக்காங்க. அ அதனால மோடி என்ன சொன்னாலும், அதுக்கு அவங்க மாற்று கருத்து வைக்கிறாங்க. அவங்க வந்து எதிர் ஒரு குரல் வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே எழுப்புறாங்க. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பிஜேபி வந்து தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் கிடையாது. இந்த முறை 3வது முறை சொல்றேன். என்டிஏ தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர். சோ அதுவே வந்து ம். ஒரு ம். சட்டப்படி வந்து அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. அது திரௌபதி முர்முவுக்கு வந்து அந்த வரலாறு அவர மன்னிக்காது. சோ நிச்சயம் ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல மக்களுக்காக அவர் பேசிய விதமாக இருக்கட்டும், அவர் பேசிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஜனநாயகத்தை வந்து உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. இவர்களாலும் வந்து ஒண்ணும் செய்ய முடியல. தட்ஸ் த பவர் ஆஃப் டெமோக்ரசி. கண்டிப்பா. கண்டிப்பா தோழர். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஒலிம்பிக் வீரர்கள் வெற்றி பெற்றுட்டு வராங்க அப்படின்னா, நம்ம மோடி அவர்கள் ஃபோன போடுறதும், அவங்க வாழ்த்துறதும், அத 24/7 ஒளிபரப்புறதும் அப்படின்னு இருக்கும். ஆ இவங்க வினீஷ் போகத் அந்த விவகாரத்துக்கு அப்புறம் மோடியினுடைய பல விஷயங்கள் அம்பலப்பட்டு போச்சு. அந்த வீராங்கனைய வந்து இந்தியாவே ஏன் உலகமே கொண்டாடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ராகுல் காந்தி அவர்கள் அந்த விஷயத்துல நடந்துகிட்ட விதம், மற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதற்கு கொடுத்த அ ஆதரவா இருக்கட்டும், அது வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில இதா பார்க்கப்பட்டுச்சு. இப்ப இந்த விவகாரம் வந்து பூதாகரம் ஆனதுக்கு அப்புறம் பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல வர்றது என்னன்னா, இந்த பாஜக அரசு உண்மையிலேயே விளையாட்டுத் துறையில இந்தியாவுக்கு பெருமையை சேர்க்கணும்னு நெனச்சாங்கன்னா, அதுக்கு என்னவாறு இவர்கள் வந்து நிதி ஒதுக்கீடு செய்றாங்க? அதாவது இந்தியா அப்படிங்கிற 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. எஜுகேஷன்ல, ஸ்போர்ட்ஸ்ல, இன்னும் பல முக்கியமான பெருமைக்குரிய வகைகள் இருக்கிறதுல எந்த அளவுக்கு பணம் செலவழிக்கிறாங்க? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்படியே பணம் செலவழிச்சாலும், இவர் ஆட்சியில அதெல்லாம் ஒழுங்கா செயல்படுத்தப்படுதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா 7,50,000 கோடி சிஏஜில ஊழல் நடந்துச்சுன்னு வந்துச்சு. அத பத்தின எந்த விசாரணையும் இல்ல. இத எப்படி பார்க்குறீங்க தோழர்? இல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இந்தியால வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருந்திருக்கணும் ஆக்சுவலா. காரணம் என்னன்னா, நான் முன்பே உங்களுக்கு வந்து ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு எபிசோட் பண்ணோம் எக்ஸ்க்ளூசிவா ஞாபகம் இருக்குங்களா? லைவ்ல பண்ணோம்னு நெனைக்கிறேன் நம்ம. ம், ம், ம். ம், ஒலிம்பிக்ஸ்க்கு ம், எத்தன ம். நபர்கள் போறாங்க? தமிழ்நாட்டுல இருந்து எத்தன பேர் போறாங்க? அதோட ஒலிம்பிக்கு கன்டின்ஜென்ட் எத்தன பேர் போறாங்க? இது எல்லாமே நம்ம பேசணும். சோ ஒரு சின்ன நினைவு அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னது போல மோடி வந்து அவருடைய உண்மையான முகம் வந்து பலமுறை வந்து தோலுரிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு முறை இந்த வினேஷ் போகாட் அந்த வீராங்கனை, தங்க மங்கை. அவங்க இந்தியாவின் தங்க மங்கை அவங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க தங்க மங்கை தான். அதுல எந்த இத வந்து ஒலிம்பிக்ஸ் கமிட்டி வந்து ரெகக்னைஸ் பண்ணணும்லாம் கிடையாது. வேர்ல்ட் நம்பர் 1 நாக் அவுட் பண்ணிட்டு, மற்ற வீராங்கனை எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு அந்த ஃபைனலுக்கு அவங்க குவாலிஃபை ஆகும்போது ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. தோழர் அந்த சிரிப்பு இன்னுமே என் கண்ல இருக்கு.
அந்த அப்படியே அந்த கோச்ச பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. கோச் வந்து அந்த எமோஷன கண்ட்ரோல் பண்ண முடியாம முகத்த மூடுற அந்த சீன் வந்து நம்ம எந்த இந்தியராலும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. அந்த சிரிப்பு ஒன்றே வந்து 1000 1000 விஷயங்கள வந்து நமக்கு சொல்லிடுது. என்னை வந்து நீங்க புறக்கணிச்சீங்க. என்னை வந்து தடுத்து நிறுத்த முயற்சி செய்தீர்கள். ஆனா நான் ஜெயிச்சுட்டேன். நான் பார்த்தீங்களா? நான் ஜெயிச்சுட்டேன். வெற்றியின் மூலம் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில சொன்னார்கள். ஆனா அத சொல்லி அடுத்த நாள் காலையில கூட தாங்கல. அத காலையிலேயே வந்து அவங்க வெயிட் இல்லன்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. இதுல வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. இதுல பெரிய கான்ஸ்பிரசியும் இருக்கு. இது எல்லாம் நம்ம வந்து இன்னும் வருங்காலங்கள்ல பார்க்கலாம். ஆனா ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இந்திய மக்களாக இருக்கட்டும், அந்த மொமெண்ட் வினேஷ் போகாட் வந்து அவங்க குவாலிஃபை ஆன உடனே இந்தியாவே கொண்டாடிச்சு தோழர். நீங்க வேர்ல்டு கப் ம். இந்தியா இப்போ அண்மையில வேர்ல்டு கப் ஜெயிச்சது பாத்தீங்களா? அதுக்கு நிகரான ஒரு கொண்டாட்டம் இருந்தது. இந்தியா ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல் டே அன்னைக்கு நைட் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஒரு 11 மணி அளவுல ஜெயிக்கிறாங்க. இன்டர்நெட் வந்து ஸ்தம்பிச்சு போகுது. அடுத்த நாள் காலையில நியூஸ் வந்து தெரியல. அவ்வளவு சீக்கிரம் நெறைய பேருக்கு தெரியல. காலைல ஒரு 10 மணி ம். 9 மணி வரையில வந்து வச்சு கொண்டாடுறாங்க அந்த மங்கைய. ஏன்னா, அவங்க வந்து போய் புரொட்டஸ்ட் பண்றாங்க. சில மாதங்களுக்கு முன்பு இதே மோடி ம். அரசாங்கத்தை எதிர்த்து பிரிஜ்பூஷன் சிங் அப்படிங்கிற அந்த நபர், அவர் வந்து ரெஸ்லிங் அந்த சம்மேளனத்தோட தலைவரா இருக்கார். அது அது என்னன்றது நமக்கு வாயில நுழையல. அவன் தலைவரா இருக்கான். அந்த ஒலிம்பிக்ஸ் ஐ மீன் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் வந்து தலைவரா இருக்கான். அந்த ராஸ்கலை எதிர்த்து வந்து போராடுறாங்க. போராடியதால் இவங்க 53 கேட்டகரியில வந்து இவங்க வந்து அப்போ வந்து இவங்க யூசுவலா இவங்க வந்து இவங்க வந்து 53 வெயிட் கேட்டகரியில இருக்கிற ஒரு நபர். அந்த ம். போராடியதன் காரணமாக வேற ஒரு நபர வந்து இவங்க ஆல்ரெடி வந்து 53 கேஜி கேட்டகரிக்கு வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ம். போராட்டம்லாம் வந்து முடியுது. ஒரு கட்டத்துல இவங்க போட்டிக்கு தயாராகணும் போது 53 கேட்டகரி வந்து ஆக்குபைட். அப்போ ம். இவங்களுக்கு என்ன கட்டாயம் 50 கிலோ பிரிவுல வந்து போகணுன்ற ஒரு இது. சோ அதனால தான் அதுக்கப்புறம் தான் இந்த பாலிடிக்ஸ்லாம் நடந்திருக்கு. சோ ம். நாட்டு மக்கள் வந்து தங்கத்த விடுங்க. தங்கம்ங்கிறது வந்து அது ஒரு 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 ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஒரு பட்டியல் அது ஒரு வரலாறு தான் நான் இல்லன்னு சொல்லல. பட் அந்த பெண்மணி ஜெயிச்சத வந்து ஒவ்வொரு சாதாரண சாமானிய மக்களும் வந்து ஜெயிப்பதற்கு சமம். அதுதான் மக்கள் ம். வந்து எதிர்பார்த்தாங்க. பட் அதுல வந்து நடக்காம போய்விட்டது. ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இந்திய மக்களாக இருக்கட்டும், அடுத்த 2 நாள் வந்து அந்த பெண்ணுக்காக என்னென்னலாம் பேச முடியுமோ, எப்படியெல்லாம் வந்து நீதி கேட்க முடியுமோ, ஏன் டெல்லியில போராட்டமே நடந்தது தோழர். உத்தரப்பிரதேசல பல கிராமங்கள்ல வந்து ஜனங்க வந்து தெருவுல வந்து நின்னு போராடினாங்க. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். எந்த மீடியாவும் அத காமிக்கல. நீங்க சோசியல் மீடியால மட்டும் தான் அத நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ, இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா முக்கியமா, ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காக இவங்க வருஷம் வருஷம் ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க இல்லையா? அது ம். என்ன நடக்கிறது? குஜராத்துக்கு இப்போ ஒரு ஒரு ஷாக்கிங்கான டேட்டா வந்திருக்கு. இப்போ இந்தியா வந்து 5 பதக்கங்கள் வந்து பெற்றிருக்கு. 5 ஈவென்ட்ல அதாவது ஷூட்டிங்கு, ஹாக்கி, அப்புறம் இப்போ ரெஸ்லிங்கு நேத்து கூட ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அவரும் வந்து ஹரியானாவை சார்ந்த நபர் தான். ஹரியானாங்கிற ஒரு மாநிலமே வந்து இந்தியாவுக்கு பெற்றுக் குடுத்தது தோழர். இந்த குஜராத் வந்து என்னைக்காவது குஜராத் மாநிலத்துக்கு வந்து 625 கோடி மீன் ஐ சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் 425 கோடியோ இல்ல 625 கோடியோ 425 தான். 400 பிளஸ். மன்னிக்கவும் 425 குரோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க தோழர். இதுக்கு என்ன அவுட்கம்? நம்ம வந்து விளையாட்டு வீரர்களை குறைச்சு மதிப்பீடு செய்யல. அவங்க அவங்களுடைய பெஸ்ட்ட குடுக்குறாங்க. நான் கேட்கிறேன் அந்த நிர்வாகம், இவங்கள இப்போ வினேஷ் போகாத்தோடைய இந்த வெயிட் டிஸ்குவாலிஃபிகேஷன்க்கு யாரு ஓனர்ஷிப் எடுக்கணும்? முழு பொறுப்பு யார் ஏற்க வேண்டும்? ம். 117 வீரர்கள் போறாங்க. கூட 170 சப்போர்ட் ஸ்டாஃப் போறீங்க. சப்போர்ட் ஸ்டாஃப்போட வேலை என்ன? அவங்க இந்த கேட்டகரியில விளையாடுறாங்கன்னா, அவங்க அந்த அந்த கேட்டகரி வெயிட்ல தான் இருக்கணும் என்பதை உறுதி செய்ய வேண்டிய வேலை யாருக்கு இருக்கு? கண்டிப்பா. நியூட்ரிஷனிஸ்ட், நியூட்ரிஷியன்ஸ் டயட்டீஷியன், இருக்கு. அப்புறம் அவருடைய இமிடியேட் கோச் இவங்க தானே அத வந்து உறுதி செய்யணும். உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன விதி தோழர். இப்ப கிரிக்கெட் விளையாடுறீங்க. அதுக்கு என்னென்ன தேவையான தகுதி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தானே அந்த நீங்க போட்டி விளையாட போவீங்க. அதுவும் ஒலிம்பிக் போறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது தோழர். போ அதாவது ஒலிம்பிக் இப்ப குவாலிஃபை ஆகுறதே ஒரு சாதனை தான். என்னைய பொறுத்தவரைக்கும் ம். 117 பேருமே சாதனையாளர்கள் தான். அந்த சாதனையாளர்கள்ல சிறந்த சாதனையாளர் யார் என்பதுதான் அந்த அவங்க பெரும் பதக்கங்கள்ல நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியும். சோ குஜராத்துக்கு 425 கோடி குடுக்குறீங்க. ஹரியானாக்கு வெறும் 65 கோடி குடுத்திருக்கீங்க. அந்த 65 ம். கோடியில அவங்க 5 பதக்கத்த இந்தியாவுக்கு குடுத்திருக்காங்க. குஜராத்துக்கு நீங்க குடுத்த 425 கோடி என்ன ஆச்சு? அப்ப எல்லாத்துலயுமே ஒரு பாரபட்சமா, குஜராத்துக்குனா மட்டும் அங்க இருந்து வெற்றி வருதோ இல்லையோ, பதக்கம் வருதோ இல்லையோ, அங்க மட்டும் நீங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணா அந்த ஃபண்ட் எல்லாம் யாருக்கு போகுது அப்போ? அப்புறம் அண்மையில இப்போ நேத்தைக்கு ஒரு வீடியோ.
ஒருத்தர் வந்து ரேண்டமா குஜராத்ல வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து குஜராத்ல இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கு வந்து ஒரு ஊடகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து இது கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு போறாரு. போனா வாத்தியார் வந்து வெளிய சேர் 2 சேர போட்டு கால் மேல கால் போட்டு ஒரு ஒரு சேர்ல படுத்துக்கிட்டு ஒரு இன்னொரு சேர்ல முட்டு குடுத்து தூங்கிட்டு இருக்காரு. மாணவர்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பள்ளி அது ஸ்கூல்னு சொன்னா ஸ்கூல் கூட நம்பாது தோழர். அப்படி இருக்கு. ம். பசங்க எந்த டைரக்ஷன்ல வேணாலும் தப்பிச்சு போகலாம். சுத்தி விவசாய நிலங்கள். பசங்க பசங்க வந்து ஸ்கூலுக்கு வரலன்னு அவங்க வந்து விருப்பப்பட்டாங்கன்னா, நேரா எதனா ஒரு நிலத்துக்குள்ள இறங்கி அப்படியே நடந்து போயிடலாம். அப்புறம் உள்ள வகுப்பறைக்குள்ள அப்படியே கேமரா கொண்டு போறாங்க. ஒரு வாத்தியார் வந்து பசங்கள்லாம் அவங்கவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாடமே எடுக்கல. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு கதை பேசிட்டு இருக்காரு. இவங்க போன உடனே கேமரா எடுக்கிறத பார்த்து அவர் வந்து அவசர அவசரமா வெளிய போறாரு. அப்புறம் வெளிய கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான் பாத்தீங்களா ஒருத்தன். அவன் கேமரா எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவன் போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். சோ இவங்க சொல்லிக் குடுக்குறாங்க. யாரு? நியூ எஜுகேஷன் பாலிசி. யாரு? இந்த குஜராத்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வச்சிருக்கிற இந்த தருதலைகள் வந்து நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கு வந்து சிறந்த கல்வி திட்டங்களை நாங்கள் கொடுப்போம். நீட் ம். நீட் எக்ஸாம் வந்து ஒரு தேசிய அளவுல நாங்க வந்து கொண்டு வருவோம். டேய் முதல்ல உங்க 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 ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடங்கள வந்து முதல்ல மேம்படுத்துங்கடா. அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க. சோ இந்திய ஸ்போர்ட்ஸ்க்கும் இதே தான் தோழர் நடக்குது. 425 கோடிய வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண? ம். நான் கேட்கிறது இந்த 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 425 கோடிய மட்டும் தான். இதற்கு முன்னாடி எவ்வளவோ குடுத்திருப்பாங்க குஜராத்துக்கு. அதெல்லாம் ம்ஹ்ம். விட்டுருங்க. இந்த 425 கோடி வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? மற்ற சரி அப்படியே இப்போ அப்போ உங்களுடைய அலோகேஷன் இனிமேல் எப்படி இருக்கணும்? ஹரியானாக்கு தான் நீங்க அதிக பிரெஃபரன்ஸ் குடுக்கணும். ஏன்னா, கண்டிப்பா. அங்க வீரர்கள் அதிகம். ரெஸ்லிங் ஆக இருக்கட்டும், பாக்ஸிங் ஆக இருக்கட்டும், வேற எந்த போட்டி வேற எல்லா போட்டிகளுமே ஹரியானா. வி ஷுட் மேக் இட் அ பஞ்சாப், ஸ்போர்ட். ஹரியானா. அந்த பகுதியில இருக்கிற மாநிலங்களுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் குடுங்க. நான் வந்து பாரபட்சம் காட்ட சொல்லல. அங்க வந்து ரெஸ்லர்ஸ் அதிகமா இருக்காங்களா? அப்போ சரி தோழர் நியாயமா கேட்கிறேன். இப்ப இந்த வினேஷ் போகாட்டோடைய அ வரலாறு அவங்களுடைய பின்னணி என்ன? யாரு? தங்கல்னு ஒரு அந்த படம் ஹரியானா. வந்தது. ஆமா, தங்கல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்தவங்க தான் இவங்களுடைய சிஸ்டர்ஸ். யாரு? அந்த அமீர் கான் ரோல் பண்ணாரு இல்லையா? மா ஆமா, அவருடைய தம்பி மகள் இவங்க. வினேஷ் போகாட் ஆமா. இருக்கிறவங்க அவங்களோட தம்பியோட மகள். இவங்களையும் அவரு தான் வளர்க்கிறாரு. சோ, அ கீதா போகட், பபிதா போகட் 2 போகட் ஆல்ரெடி வந்து அவங்க சாதனை செஞ்சிருக்காங்க. 3வதா வினேஷ் போகட் இன்னைக்கு வந்திருக்காங்க. 3 அ பிளேயர்ஸ வந்து உருவாக்கியிருக்காரு. யாரு? ஒரு சாதாரண மனுஷன். அவரு வந்து அவரும் வந்து ஒரு நேஷனல் சாம்பியனு. ரெஸ்லர். அதுக்கப்புறம் வந்து அவரு விவசாயம்லாம் பண்றாரு. அந்த வேலைய வந்து ரிசைன் பண்ணிட்டு, ஒரு தனிநபரால் 3 எந்த சப்போர்ட் இல்லாம 3 சாம்பியன்ஸ உருவாக்க முடியுதுன்னா, அப்ப நீங்க அவர தானே நீங்க அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷனுடைய ஹெட் கோச்சா போட்டுருக்கணும். அப்ப அவர ஹெட் கோச்சா ம்ஹ்ம். போட்டிருந்தா இந்தியா எவ்வளவு பதக்கங்கள பெற்றிருக்கும். அப்ப எல்லா பெண்களையும் தன்னுடைய பெண்களா அவர் வந்து பார்த்திருப்பார்ல. அவரு போய் கை வச்சுருவாரா? பிரிஜ் பூஷன் சிங் ம். போல போய் கை வச்சுருவாரா? அவருடைய கவனம் ஃபுல்லா எதுல இருந்திருக்கும்? சோ இந்தியா வந்து இது போன்ற பிளாட்டன்ட் மிஸ்டேக் எல்லாம் செய்றாங்க. ம். அந்த போட்டிகள்ல யார் நிபுணத்துவம் பெற்றிருக்கார்களோ, உதாரணமா சொல்லப்போனா, பேட்மிண்டன்ல கோபிச்சந்த்ன்னு ஒரு வீரர் இருந்தார். அவர் ஓகே. வந்து 2 பிளேயர்ஸ் உருவாக்குனாரு நமக்கு. இப்போ நெறைய பிளேயர்ஸ் அவர் தான் உருவாக்கியிருக்காரு. பி.வி. சிந்து, அதுக்கப்புறம் இப்போ அதற்கு முன்னாடி ஒரு சாய்னா நேவால். இவங்க எல்லாருமே கோபிச்சந்தோடைய ஸ்கூல்ல இருந்து தான் வராங்க. சோ இது போல அரசாங்கம் வந்து அவர்களுக்கு வந்து போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கி குடுக்கணும். அவர்களை வந்து அந்த ஃபெடரேஷனோட தலைமை பதவியில வந்து அமர்த்த வேண்டும். அப்படி இருந்தால் தான், இப்ப எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்து ராகுல் டிராவிடு, சௌரவ் கங்குலி அப்படின்னு ரொம்ப சிறப்பான பிளேயர்ஸ நீங்க அலோகேட் பண்றீங்க. சரி அதிலேயே நமக்கு பாலிடிக்ஸ் இருக்கு, மாற்று கருத்து இருக்கு. பட் இருந்தாலும் சாதிக்கிறார்கள். இந்த அணி வந்து வெற்றி பெறுகிறது, ம். சாதிக்கிறது. அதுபோல நீங்க மற்ற துறைகளுக்கும் அதுல ரொம்ப யாரு வந்து ஜாம்பவான்களாக இருக்காங்களோ, அவங்கள நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க. இந்த பிரிஜ் பூஷன் சிங்க்கும், ரெஸ்லிங்க்கும் என்ன தோழர் சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க. அவன் எங்கேயாவது போய் சண்டை போட்டுருக்கானா? சோ இந்தியா வந்து இது அவரு போன்ற ஒரு தவறுகளை ஃபார்மர் செய்கிறது. ரெஸ்லிங் பிளேயர் தான். பட் பெரிய பொலிட்டிக்கல் ஒரு ரவுடி மாரி அவரு லோக்கல் ஏரியால. பெரிய ஆளு அவங்க. அவன் ரெஸ்லிங் பண்ணான்னு நீங்க சொல்லி தான் தோழர் தெரியும் எனக்கு. நான் ஆனா அவரு பேப்பர் படிச்சேன். பெண்கள் கைய புடிச்சு இழுத்தாருன்னா அதிக செய்தி வந்திருக்கு. அவர் எங்கேயும் ரெஸ்லிங் பண்ண மாரி ஆமா. செய்தியே வந்ததில்ல. சீமான் கூட சோ சேர்ந்தவரா இருப்பாரு. ஆமாமா. சோ இதுதான் இவங்களுடைய அப்ரோச் இப்படிதான் இருக்கு. சோ அது எல்லாம் வந்து மொத்தம் மாற்றினால் தான் இந்தியா வந்து ஒலிம்பிக் அரங்குல வந்து பதக்கம் வந்து வெல்ல முடியும். நமக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு வி ஷுட் பி ஆன் பார் வித் சைனா. சைனா இன்னைக்கு பதக்க பட்டியல்ல 2வது இடத்துல இருக்கான். யுஎஸ்க்கு டஃப் குடுத்துட்டு இருக்கான். யுஎஸ் வந்து 33 தங்கம். சைனாவும் 33 தங்கம். வெள்ளி, ம். வெண்கலத்துல தான் வந்து யுஎஸ் வந்து அதிகமா இருக்கு.
சைனா வந்து கோல்டுல வந்து ஆன் பார் வித் யூஎஸ்ல இருக்கு. நம்ம அந்த அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டிய ஒரு நாடு இன்னைக்கு எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு தெரியுமா? 69வது பொசிஷன்ல இருக்கோம். பாகிஸ்தான் நம்ம விட வந்து மேல இருக்காங்க. ஒரு கோல்டு வேற வின் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம விட அவங்க மேல இருக்காங்க. நம்ம 5 பதக்கங்கள் பெற்றாலுமே நம்ம 69வது இடத்துல இருக்கோம். சோ இது வந்து கிளியர் கட்டா தெரியுது. இவங்க ஸ்போர்ட்ஸ வந்து எந்த டைரக்ஷன்ல கொண்டு போறாங்கன்னு. இந்த தலைமை மாற வேண்டும். ஸ்போர்ட்ஸ்க்கு நமக்கு செலுத்த வேண்டிய அப்ரோச், நம்ம குடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் வந்து மாறினால் தான் இதெல்லாம் மாறும். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். போனது 117 வீரர்கள். போன அதிகாரிகள் வந்து 120க்கு மேல. பாரிஸ் வந்து ஓசில சுத்தி பார்க்க போயிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி, நன்றி நன்றி, தோழர். நன்றி.